என் தங்கப்பிள்ளையே, வெற்றி வெற்றி என்று வெற்றி செய்தியினை உரக்க உனக்குச் சொல்ல வந்திருக்கிறேன். இந்த வெற்றி வாராகி. என் தங்கமே, இன்று உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நிகழ்வொன்றினை அம்மா உனக்கு எடுத்துச் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். நிச்சயமாக இந்த தாயின் வாக்கினை கேட்டு முடித்த பிறகு என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடைந்து விடத்தான் செய்வாய். என் குழந்தையே, உன்னுடைய மகிழ்ச்சிக்கு இந்த வராகி பொறுப்பென்பது நீ நன்கு உணர்ந்த விஷயம். அதனால்தான் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தவுடன் உனக்கு அதிகமான கோபமும் சேர்ந்து வந்து விடுகின்றது. நம் தாயானவள் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாளே என்று என்னுடைய பிள்ளைக்கு மனதிற்குள் எண்ணங்கள் தோன்றி விடுகின்றது. நம் அம்மா நம்மை காத்திட மாட்டாளா? அவள் நமக்கான நல்ல வழியினை காண்பித்து கொடுத்து விட மாட்டாளா என்றெல்லாம் என் பிள்ளைக்கு எண்ண தோன்றுகின்றது. என் தங்கமே, உன்னுடைய எண்ணங்கள் சரியானவை. இந்த வராகி உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு மாற்றங்கள் விரைவாக வந்துவிட வேண்டுமல்லவா? சற்று தாமதங்கள் எடுத்துக்கொள்வதனால் அம்மா உன்னை கண்டுகொள்ளவில்லை என்று ஒரு நாளும் நினைத்து விடாதே. என் தங்கமே, இன்று இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற இந்த வெற்றி வாக்கானது உன் வாழ்க்கையில் இன்று இரவு நிச்சயமாக நடந்தே தீரும். அப்படி என்ன அதிசயம் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது? அப்படியானால் இன்றே இந்த விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்கு என்ன காரணம் என்று என் பிள்ளைக்கு சந்தேகம் வந்துவிட்டது. இத்தனை நாளும் இல்லாமல் இன்று நம் தாயானவள் நமக்கு வெற்றி செய்தியினை சொல்ல வந்திருக்கிறாள் என்றால் இதன் பின்னால் ஏதோ ஒரு விஷயம் நிச்சயமாக ஒளிந்து கிடக்கும் என்று என் பிள்ளை நினைக்கின்றாயல்லவா? என் தங்கமே, உண்மை. நீ நினைப்பது உண்மை. இந்த தாயானவளை பற்றி நீ புரிந்து கொண்டது உண்மை. அம்மா காரணமில்லாமல் எதையும் தரமாட்டாள் என்பதனை நீ நன்கு உணர்ந்து வைத்திருக்கின்றாய். என் தங்கமே, இன்று சதுர்த்தி, விநாயக பெருமானுக்கு உகந்த நாள். என் தங்கமே, நாளை பஞ்சமி, உன் தாயானவள் எனக்கு உகந்த நாள். என் குழந்தையே, இன்று நான் உன் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நிறைவேற்றி கொடுத்து விட்டேன் என்றால் நிச்சயமாக நாளைய விடியலில் என் பிள்ளை எனக்கு நன்றி சொல்லத்தானே வருவாய். நிச்சயமாக என்னை நீ சோர்ந்த முகத்தோடு காண வரக்கூடாது என்பதனால்தான் அம்மாவின் சுயநலத்திற்காக இன்றே உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க நான் முடிவு செய்து விட்டேன். என் குழந்தைக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று நன்கு உணர்ந்து வைத்திருப்பவள் இந்த தாயானவள் அல்லவா? ஏற்கனவே என் குழந்தை வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய பல விஷயங்கள் இருப்பினும் இன்று இந்த தாயானவள் உனக்கென்று கொண்டு வந்திருக்கின்ற விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நல்லதை நடத்தி கொடுக்க கூடியது. ஒரு மிக முக்கியமான திருப்பத்தை இதன் மூலமாக நீ அடையப் போகின்றாய். இது நாள் வரையிலும் நீ சந்தித்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்காமல் இருந்திருக்கலாம். பல சோதனைகளை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் இன்று நடக்கவிருக்கின்ற விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற அற்புதத்தை நீ கண்டுவிட்ட பிறகு நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய். என் தங்கமே, நினைத்தது எல்லாம் நிறைவேறும். ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் வந்து சேர்ந்து விட்ட சந்தோஷம் உனக்கு மனநிறைவோடு கிடைக்கும். என் பிள்ளையே, வராகியை வணங்கியதற்கான பலன் என்னவென்று நீ மற்றவர்களிடத்தில் பெருமையாக சொல்ல வேண்டுமல்லவா? அந்த பெருமையினை அம்மா உனக்கு இன்று நிறைவேற்றி கொடுக்கின்றேன். என் தங்கமே, நீ ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற சோதனைகளையும் வேதனைகளையும் கண்டு மனம் வெதும்பிக் கொண்டிருக்கின்றாய். எல்லாவற்றிற்கும் மேலாக இனிமேல் இதுவும் நடந்துவிட்டால் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக தேவையில்லாத பல மாற்றங்கள் ஏற்பட்டு விடுமே என்று மனம் வெதும்பியும் நின்று கொண்டிருந்தாய். உன்னுடைய பயம் தேவையற்றது. உன்னுடைய வேதனை தேவையற்றது. உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்களை வாழ்க்கையை விட்டு ஒதுக்கி வைப்பது மட்டுமே இப்பொழுது உனக்கு தேவையான விஷயமாகும். அம்மா பல முறை உன்னிடத்தில் எடுத்துச் சொல்வது இந்த விஷயத்தை தான். உனக்கு வேண்டாதவர்களை வாழ்க்கையில் இருந்து நீ ஒதுக்கி வைத்துவிடு என்பதனை. என் தங்கமே, தெய்வம் உனக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று இன்றோ நேற்றோ முடிவு செய்யவில்லை. இவையெல்லாம் ஏற்கனவே உன் வாழ்க்கைக்கு இந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று
முடிவு செய்து வைக்கப்பட்டுள்ளது. அதனால் உனக்கு இன்று நடப்பது உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு தருவதற்காகத்தான் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். சந்தோஷம் என்பது எல்லோருக்கும் நிலையானது கிடையாது. துன்பமும் சந்தோஷமும் மாறி மாறித்தான் வரும். அதனால் எல்லா சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு, இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற நன்மைகளை தெரிந்து கொண்டு, எல்லாமே உனக்கு மனமகிழ்ச்சியை ஒரு நாள் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்தாலே போதும். நல்ல விஷயங்கள் எல்லாமே உன் மனதில் ஏதோ ஒரு நாள் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்று நீ நம்புகின்றாயல்லவா? அந்த நம்பிக்கை இன்று இந்த வராகி என்னால் உன் வாழ்க்கையில் காப்பாற்றப்பட போகின்றது. என் பிள்ளை, இது நாள் வரையிலும் உன் மனதிற்குள் இருந்த தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்க போகின்றது. என் குழந்தைக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று இந்த வராகி முடிவெடுத்து வைத்திருக்கின்றேனோ அதை நான் உன் வாழ்க்கையாக்கி கொடுக்கின்றேன். வாழ்க்கை என்பது நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் வந்து சேர்வதுதானே. அதையெல்லாம் நீ இன்று ஒரு நாளில் அம்மாவிடம் இருந்து பெற்றுவிடப் போகிறாய் என்றால் அதை விட சந்தோஷம் வேறென்ன என் பிள்ளைக்கு தேவைப்பட போகின்றது? என் தங்கமே, நீ இந்த தாயினுடைய அன்பான பிள்ளை அல்லவா? இந்த தாயின் அன்பினை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இத்தனை நாளும் நீ எப்படி உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்திருந்தாயோ அதுபோலவே இனிமேலும் நீ இதே உண்மையோடும் நேர்மையோடும் இருக்க வேண்டும். இதுவெல்லாம் உன் வாழ்க்கைக்கு நான் நிச்சயமாக்கி கொடுப்பதும், இனிமேல் எல்லாம் நீ விருப்பப்பட்டபடி நடப்பதும் உன்னுடைய கைகளில் உன்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் நிச்சயமாக நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, சில சூழ்நிலைகள் உனக்கு வேதனையை கொடுத்திருந்தாலும் அதை கண்டு நீ பயப்படாமல் நல்ல நிலைக்கு வந்துவிட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருந்தாயல்லவா? உன்னுடைய நம்பிக்கைக்கான பலனைத்தான் நான் கொடுக்கின்றேன். இந்த வராகி எப்பேற்பட்டவள், எத்தனை சக்தி படைத்தவள் என்பதனை நீ உணரப்போகின்ற காலகட்டம் உனக்கு வந்து விட்டது. நல்லது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கப் போகின்றது. நாளைய பஞ்சமி விடியல் என் பிள்ளைக்கு வெற்றி விடியலாகவும் இந்த தாயினை காணப்போகின்ற மகிழ்ச்சிக்குரிய விடியலாகவும் இருக்கப் போகின்றது. எல்லா மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நீ கடந்து வந்து மனமகிழ்ச்சியை உனக்கு தொடர்ச்சியாக கொடுக்க வந்திருக்கின்றவள் இந்த வராகி நான் என்பதனை மட்டும் ஒரு நாளும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, எல்லாவற்றையும் நான் உனக்கு நேர்த்தியாக செய்து கொடுக்கின்றேன். எது சரி எது தவறு என்று அம்மா தெரிந்து அதனை உன் கைகளில் கொடுக்கின்றேன். என் பிள்ளையே, நீ இப்பொழுது கூட மனதிற்குள் என்ன நினைக்கின்றாய் தெரியுமா? இவள் எப்பொழுதும் இப்படித்தான் சொல்கின்றாள். நம்மை காண வரும் பொழுதெல்லாம் நமக்கு ஆறுதல் வார்த்தை தருகின்றாளா அல்லது உண்மையில் வாழ்க்கையைத்தான் கொடுக்கின்றாளா என்று தெரியவில்லையே. சொல்லி சொல்லி வாழ்க்கையில் எதுவும் நடந்தபாடில்லையே என்று என் பிள்ளை நீ நினைப்பது இந்த அம்மா எனக்கு சர்வ நிச்சயமாக புரிந்து விடத்தான் செய்கின்றது. நான் எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கைக்கு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்காமல் விட்டது கிடையாது. நல்லது ஒவ்வொன்றும் உனக்கு நல்லபடியாக நடக்க தொடங்க ஆரம்பிக்கப் போகின்ற நேரத்தில் அம்மா உனக்கு அதனை முன்கூட்டியே சொல்லிவிடுவேன். அதைத்தானே இன்றும் அம்மா செய்து கொண்டிருக்கின்றேன். நம்பிக்கை இல்லாமல் நீ என்னை இத்தனை காலமும் பார்த்து கொண்டிருப்பாயானால் உனக்கு இன்னமும் வாழ்க்கையில் எல்லாமே தாமதமாகிவிடும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நம்பிக்கையோடு ஒரு நொடி பார்த்தால் போதுமே, வெற்றி என்பது உன்னை வந்து சேர்ந்து விடுமே. இந்த வராகியின் அன்பு உனக்கு முழுமையாக கிடைத்து விடுமே. இந்த அன்பினை முழுமையாக பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு இன்று சர்வ நிச்சயமாக தெரியும் இந்த அம்மாவினுடைய அன்பின்படி வாழ்க்கையில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லதாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்று. என் குழந்தை, உன்னுடைய மனதிற்குள் நீ வைத்திருக்கின்ற ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் இனி உன் வாழ்க்கையாக மாறும். நீ நினைக்கின்ற எண்ணங்களை எல்லாம்
தயவு செய்து என் பிள்ளை நீ சரியாக எண்ணிக்கொள். தவறான விஷயங்களாக இருக்கும் பட்சத்தில், அது உன்னுடைய மனசாட்சி உன்னிடத்தில் கேள்வி கேட்கும் பட்சத்தில், அதை எல்லாவற்றையும் இன்றே உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்து விடு. ஏனென்றால் வெற்றி வெற்றி என்று அம்மா முழங்கிக் கொண்டு வரும் வேளையில் தேவையில்லாத எந்த ஒரு செயல்களிலும் உன் வாழ்க்கையில் நீ ஈடுபடுத்தி விடாதே. நல்ல நேரம் வந்து விட்டது. வெற்றி செய்தி உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது. இனி எல்லாமே உனக்கு சாதகமாக நல்லபடியாக நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.